Hi, hi, hi. ஹாய் ஹலோ வணக்கம். கமெண்ட்ல லைவ்ல யாரும் வரவில்லை. ஹாய் ஹாய். ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே இன்னைக்கு என்ன கிழமை? மறந்து போச்சு. புதன்கிழமை. சம்மர்லாம் எப்படி போகுது? நான் எப்போ வீடியோ போட்டாலும், எந்த டயத்துக்கு வீடியோ போட்டாலும், லைவ் போட்டாலும், 2 பேர்த்துக்கு மேலே 2 பேரா? ஒரு ஆள் வரதே பெரிய பெரிய. அதாவது ஒரு ஆளே 5-6 நிமிஷம் கழிச்சு தான் அந்த ஒரு ஆளே வருவாங்க. இல்லைன்னா யாருமே வர மாட்டாங்க. நானாக இப்போ வீடியோ போட்டு நானாக பேசிட்டு
வீடியோ போட்டால் தான் அப்படி இருக்குண்ணா. லைவ் வந்தால் லைவ் அதுக்கு மேலே இருக்குது. ஷார்ட்ஸும் அப்படி தான் இருக்குது. எனக்கே ஒவ்வொரு நேரம் தோணுது, எதுக்குடா வீடியோ போடுறோம், எதுக்குடா ஷார்ட்ஸ் போடுறோம், லைவ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சூப்பர் சேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் பார்த்தா எனேபிள் பண்ணாங்களே இருக்குது, அவ்வளோதான். பட் அதனால் இப்படி இன்னும் வந்து இது பண்ணலை. மானிட்டேஷன்லாம் ஆயிடுச்சு. ஆனால் அதில் வந்து நோ இன்கம் சொல்லணும். இன்ஸ்டாலேயும் அதே மாதிரி தான். இந்த கிஃப்ட்டு என்னது கிஃப்ட் டக்குன்னு கேட்டால் வர முடியுது. கிஃப்ட்டு ஆப்ஷன் சொல்லிட்டு அதுவும் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ தான் ஹாய் பிரதர், ஹாய் சிஸ்டர், எவ்வளோ தான் நானும் எனேபிள் பண்ணி வச்சுருந்தாலும் பட் நோ சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஷிப் ஜாயின்டு எல்லாமே எனேபிள் தான் இருக்குது. ஆனால் ஒன்றுமே அந்த ஆப்ஷன்லாம் எதுக்கு தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் எனேபிள் பண்ணி சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணால ஜாயின் மெம்பர்ஷிப்லாம் ஜாயின் பண்ணால இது நல்லா இருக்கும். இருக்கிற ஃபாலோவர்ஸும் இருக்கிற சப்ஸ்கிரைபரே வந்து இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு டெய்லியும் குறைஞ்சிட்டே வருது. அது எதனாலும் குறையுது, என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. நானும் வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ போடுறேன். அது குவாலிட்டி சரியில்லையா, இல்லை நான் போடுற வீடியோ சரியில்லையா, இல்லை வீடியோ வந்து இந்த இது இல்லையான்னு எனக்கே தெரியல. பட் சப்ஸ்கிரைபர் குறையுது, வியூஸ் குறையுது. என்னடா போட அப்படின்ட்டு இப்படி தான் வீடியோ போடுறதே விட போகிறேன். உண்மையிலேயே அப்படி தான் தோணுது. நானும் சப்ஸ்கிரிப்ஷனில் யாராச்சும் இந்த மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணுவா அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோ 5 நாளா இல்லை 10 நாள் இருக்கும். 10 நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டு. அது 8 பேர் தான் பார்த்துருக்காங்க. அப்பா 8 பேர், எனக்கு மற்றவங்க 8 பேரா அப்படிமா, எனக்கு 8 பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது அதிசயமாக இருக்குது. ஆனால் அடுத்து அதர் சேனலில் பார்த்தா வீடியோ போட்டு 8 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஆனால் 2K அந்த மாதிரி 2K 3K அந்த மாதிரி 1.9 அந்த மாதிரிலாம் வியூஸ் போயிட்டுருக்கு. பட் எனக்கு மட்டும் ஏன் தான் வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் குறைய மாட்டேங்குது. நான் பாட்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோட எந்த கண்டென்ட்டுமே எப்படி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எந்த கண்டென்ட்டுமே எந்த ஐடியாவுமே இல்லை. ஐடியா இருந்தாலுமே பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து ஃபோன் ஸ்டிக்கு ஏதாச்சும் ஐடியா டிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாச்சும் ஏதாச்சும் இதை பார்ப்போம். நான் வீடியோ வியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வருதோ இல்லையோ, கொட்டாய் மட்டும் 5 நிமிஷம் உட்கார 2 நிமிஷத்துக்கு வந்துட்டுருக்குது. ஓகே, வீடியோஸ் பார்க்குறீங்க, ஓகே சந்தோஷம். பட் ஆனால் இந்த மெம்பர்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மெம்பர்ஷிப்
சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் அதெல்லாம் கனவுல தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொல்லலை அப்போதான் சொல்லி சரி ஓகே. எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண மாட்டீங்க, கிஃப்ட் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் ஸோ எதுக்கு இனிமேல் வீடியோ போட்டுட்டு தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ இத்துடன் நம்ம ஸோ க்யூட்டா தேங்க்யூ. ஸோ இத்துடன் நம்மளோட சேனல் வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸ்டாப் பண்ணலாம்னா ஐ மீன் இன்றைக்கி இந்த வீடியோவோட போதும், வேறு வீடியோ நான் போடலை. நாளைக்கு வேணால் ஒரு வீடியோ வேணால் போடுறேன், பார்க்கலாம். ஓகே, டைம் ஆகிவிட்டது. ஸோ இத்துடன் நம்மளுடைய உரையாடலை நிறுத்திக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓகே பாய். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம்.